ஹாய் கிட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஃபுட் சயின்ஸில் டேர்ம் 2 4th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுட் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து குக்கிங் மெத்தட்ஸ் வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கிங் யூட்டன்சில்ஸ். ஸோ குக்கிங் யூட்டன்சில்ஸ்னால் என்னென்னா, என்ன மாதிரியான பாத்திரங்கள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியலில் உள்ளக்கூடிய பாத்திரம்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த பாத்திரங்களை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யுட்டென்சில்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் கூட இருக்குது. ஸோ முன்னாடி காலத்துலலாம் வந்து மண்பானையில் சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போது ஜென்ரலாக நம்ம சமைக்கக்கூடியது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அப்படி இல்லைன்னா அலுமினிய பாத்திரம், ஏதாவது இது ரெண்டுத்தில் தான் மேக்ஸிமம் நம்ம இதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஒரு பாத்திரத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம மண்பானையில் சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து எல்லா வகையான சமையலுமே அதில் சமைக்கலாம். இந்த வகையான சமையல் மட்டும்தான் அதில் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா வகையான சமையல்களுமே இதில் சமைச்சிடலாம். அண்ட் நம்ம வந்து மண்பானையில் சமைக்கும் போது அந்த சாப்பாட்டோட ருசியாக இருக்கட்டும், அதோட தரமாக இருக்கட்டும், ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அதோட டேஸ்ட் அஸ் வெல் அஸ் அதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த மண்பானையில் நம்ம சமைக்கிறனால அந்த மண் வாசனையும் அதில் உள்ளே இறங்கி நமக்கு அதோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆக்கும். ப்ளஸ் நம்மளோட ஃபுட்டில் வந்து நியூட்ரியன்ட் கண்டென்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நியூட்ரியன்ட் கண்டென்ட்டை எங்கேயும் போக விடாமல் அதுவே அந்த சாப்பாட்டில் தக்க வச்சுக்கிறதுக்கான வேலையை இந்த மண்பானை நமக்கு செஞ்சுட்டே இருக்கும். அண்ட் ஸோ இப்போ யூஸ்வலாக இந்த மண்பானையோட வேலை என்ன அப்படின்னா, இப்போது ஹீட் வந்து அது உள்வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹீட்டாக இருக்கட்டும் இல்லை ஈரமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி எல்லா பக்கமுமே பரப்புறதுக்கான வேலையை அது பண்ணும். இப்போ நம்ம வந்து சில்வர் பாத்திரமோ இல்லை வேறு ஏதோ பாத்திரமோ நம்ம பண்ணுறோன்னா, இப்போது ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், மற்ற இடத்துல வந்து கம்மியாக இருக்கும். ஓகேயா. ஆனால் மண்பானை என்ன பண்ணுன்னா எல்லா பக்கமும் அதோட சூட்டை வந்து ஈக்குவலாக அதை வந்து பரப்பி விடும். ஸோ ஈக்குவலாக பரப்புறது மூலியமாக ஃபுட் வந்து ஈக்குவலாக குக் ஆகும். ஆஸ் வெல் அஸ் எந்த ஒரு நியூட்ரியன்ஸையும் வெளியே போக விடாமல் சாப்பாடு கருகாமையும் அது பார்த்துக்கிறதுக்கு மண்பானை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மண்பானையில் உள்ளக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னால், மண்பானையில் சமைச்சு நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு வந்து நல்லா ஈஸியாக நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகும். ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து அதில் ப்ரிவெண்ட், அந்த நியூட்ரியன்ட் கண்டென்ட் வெளியில் போகாமல் அது பார்த்துக்கும். அண்ட் குக் பண்ணுறதுக்கு இதுக்கு தேவையான ஆயில் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஆயில் தான் இது உள்வாங்கிக்கும். நிறையா எண்ணெய் இது ஊற்றணுங்கிற தேவை இருக்காது. அண்ட் இது தானே ஒரு ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணும். மண்பானையில் சமைச்சா அதுக்கான ருசியே தனி. ஆக்சுவலாக அது மண்ணில் செஞ்சுருக்கனால அந்த மண்ணோட வாசம் அதில் இறங்கி அதோட ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக வேறு எதில் சமைச்சாலுமே அந்த ஃப்ளேவர் கிடைக்கலங்கிற மாதிரியான இதை அதுக்கு கொடுக்க முடியும். அண்ட் ரொம்ப நேரம் சாப்பாடு வந்து சூடாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்காது. தட் இஸ் அட்லீஸ்ட் வெதுனா அது நம்ம மற்ற பாத்திரத்துலலாம் நம்ம வச்சோன்னே கொஞ்சம் நேரத்தில் ஜில்லுன்னு ஆகிடும் இல்லையா. ஸோ ஜில்லுன்னு ஆகாமல் மண்பானையில் வைக்கும் போது அது வார்மாக அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அண்ட் எந்த ஒரு சாப்பாடும் வந்து பழைய சாப்பாடாக ஆகாமல், தட் இஸ் என்ன சொல்கிறது, கெட்டு போய்டும்ல சில நேரம் சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி கெட்டு போகாமல், பிகாஸ் ஆல்ரெடி ரொம்ப நேரம் அது வார்மாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் அது கெட்டு போகாது. ஸோ அதுவும் மண்பானையில் வைக்கிறன்ற ஸ்பெஷல்னாலையும் அது ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் ஒன்று கெட்டு போயிடாது. மற்ற பாத்திரத்தை கம்பேர் பண்ணும்போது இதில் வைக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போயிடாது. அது மாதிரி இந்த மண்ணில் வந்து ஆல்கலைன் கண்டென்ட் இருக்கும். ஓகேயா. இந்த ஆல்கலைன் கண்டென்ட் இருக்கிறனால சப்போஸ் நம்மளோட ஃபுட்டில் ஏதாவதுல அசிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஓவர் அசிட்டிக்காக இருக்கக்கூடியதை அது நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் அபவுட் த க்ளே பாட். ஸோ நம்ம நிறையா பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறதுல நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கக்கூடிய பாத்திரம் வந்து மண்பானையை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து மீல் டைம் ஹைஜின். ஸோ மீல் டைம் ஹைஜின்னா என்ன, நம்ம என்னென்னலாம் உள்ளே இன்டேக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மீல் டைம் ஹெல்த்தியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணுங்க சொன்னோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து சில ஃபுட்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நோய் வர்றது வந்து நம்மளால் தடுத்துக்க முடியும் நம்மளை. ஸோ சாப்பாடு அப்படிங்கிறது இப்படி தான் நம்ம சாப்பிட்ணும், இப்படி சாப்பிட்டா தான் நமக்கு ஹெல்த்தி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சாப்பாடு நம்ம எடுத்துக்கிறோன்னா என்ன மாதிரியான வேஸில் நம்ம எடுத்துக்கிட்டால்
அந்த சாப்பாடு நமக்கு வந்து ஹைஜீனாக இருக்கும். தட் இஸ் எந்த ஒரு பக்க விளைவும் நமக்கு ஏற்படுத்தாமல், தட் இஸ் நம்ம உடம்ப வந்து எந்த வகையிலையும் சீர்குலைக்காமல் நம்மளை வந்து பத்திரமா பார்த்துக்கிற மாதிரியான வேலையை எது செய்யும், என்ன மாதிரி பண்ண நம்மளுக்கு செய்யும் அப்படின்னு சொன்னால், நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, சாப்பாடு எப்போதுமே சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சாப்பாடை மூடி வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வெளியிலேருந்து தூசியோ இல்லை ஏதாவது பூச்சியோ விழுகாமல் இருக்கிறதுக்கு அதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் முன்னாடி காலத்தில் சொல்லியிருப்பாங்க, கஞ்சி ஆனாலும் மூடி குடி அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஃப்ரெஷ்ஷான சாப்பாடாக இருக்கணும். தட் இஸ் இன்றைக்கி காலையில் வச்சதை நான் மதியம் வரைக்கும் வச்சு சாப்பிட்றேன், எகைன் சூடு பண்ணி அடுத்த நாள் நைட் வரைக்கும் வச்சு சாப்பிட்றேன், அதையும் சூடு பண்ணி அடுத்த நாள் காலையில் வரைக்கும் சாப்பிட்றேன் அப்படி நம்ம பண்ணக்கூடாது. எப்போ நீங்கள் சமைக்கிறீங்களோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் சமைக்கும் போது கொஞ்சம் பார்த்து நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்து நம்ம சமைக்கணும். நெக்ஸ்ட்டாக எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்றதையும் ரொம்ப சூடாக சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைட் ஃபுட்ஸ் இந்த மாதிரியான ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்காக சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை, ஆக்சுவலாக சாப்பிடாமே இருக்கிறது நல்லது தான். அண்ட் இப்போ அது நம்மளுக்கு பாசிபிள் இல்லைன்றனால அட்லீஸ்ட் மேக் இட் 2 months once in a week. ஸோ 2 months once மட்டும் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. வாரம் சாப்பிட்றது, மாதம் சாப்பிட்றதுங்கிற ஃபாலோ வச்சுக்காதீங்க. 2 months 3 months once அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எப்போதுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சோப் போட்டு நல்லா கையை கழுவிடணும், அதுக்கப்புறமேட்டுக்கு தான் சாப்பிட்றதுக்கு உட்காரணும். ஓகே, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு இது மூலியமாக நமக்கு வரக்கூடிய நோயெல்லாம் அவாய்ட் ஆகும். ஓகே ஃபைன். ஹெல்தி ஃபுட்ஸில் என்னென்ன இருக்குன்னா, டொமேட்டோஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லா வகையான நட்ஸ், அப்புறம் ஃபிஷ், மீட், மில்க், எக் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது. ஸோ நான் ஹெல்தி ஃபுட்ஸில் என்னென்ன இருக்குன்னா, இந்த பீஸா, பர்கர், அப்புறம் டோனட்டு, ஐஸ்கிரீமு, ஆல்கஹால், அப்புறமேட்டுக்கு கோலா ஜூஸஸ், சிக்கன் அந்த மாதிரியான ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ ஹெல்தி ஃபுட்ஸ் மேக்ஸிமம் நமக்கே தெரியும் எதெல்லாம் ஹெல்த்தின்னு. ஸோ ஹெல்த்தியான இருக்கிறதெல்லாம் அதை இன்டேக் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு லெட் அஸ் டூ டிக் த அப்ராப்ரியேட் ஒன். இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபுட், ஹைஜீன் ஃபுட், ஜங்க் ஃபுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுட்டில் நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரெஷ் ஃபுட்ஸ், சமோசா, நட்ஸு, பானிபூரி, வெஜிடபிள் சாலட் அப்படின்னு சொல்லி இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் ஹைஜீன்ஸான ஃபுட்டு, எதெல்லாம் ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறத நீங்கள் தான் கிளாஸிஃபை பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ ஹைஜீன் ஃபுட் என்னது, ஃப்ரெஷ் ஜூஸு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, அப்புறம் நட்ஸு, அப்புறம் வெஜிடபிள் சாலட், இதெல்லாம் ஹைஜீனான ஃபுட். சமோசா, பானிபூரி இது எல்லாமே வந்து ஜங்க் ஃபுட்ஸ்குள்ளே வந்துடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபுட் டியூரிங் இல்னஸ். ஸோ இப்போ நமக்கு உடம்பு சரியில்லாத போதும் நம்ம நார்மலாக இருக்கும் போது என்ன சாப்பாடு எடுத்துக்கிட்டே இருந்தோமோ அதே சாப்பாடை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? ஸோ அப்போ அந்த மாதிரியான டைமில் நம்ம என்ன மாதிரியான சாப்பாடை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நம்ம எப்போ வந்து நம்மளுக்கு நம்மளோட உடம்பு சிக்காக இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த எண்ணெயில் செய்யக்கூடிய ஐட்டம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு இன்னும் அந்த வாமிட்டிங் சென்சேஷன், அது டைஜஸ்ட்டுக்காக எடுத்துக்கக்கூடிய டைமு அதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். பிகாஸ் நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகும். ஸோ அப்படி ஸ்லோவாக ஒர்க் ஆகும்போது டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரியான எந்த வேலையும் நம்ம கொடுக்கக்கூடாது. பிகாஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஒரு கம்ப்ளீட் நம்மளோட எனர்ஜியவே எடுத்துக்கும். ஸோ உடம்பு சரியில்லாத இருக்கும்போது ஆல்ரெடி நம்மளுக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஹெவியான ஃபுட்ஸ் நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸோ அது டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஆல்ரெடி ஸ்லோவாக இருக்கும் போது ப்ளஸ் இருக்கிற எனர்ஜியுமே டைஜஷனுக்காக அது எடுத்துருமே தவிர, அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட உடம்புக்கு நீங்கள் வந்து எனர்ஜி அப்படிங்கிறத மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ தட் ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸ் எதுவும் அப்போ எடுத்துக்கக்கூடாது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரியான டயத்தில் நீங்கள் வந்து நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியமான ஃபுட்ஸை எடுத்துக்கணும். லைக் அப்போ சுடுகஞ்சி, லிக்விடாக ஓரளவுக்கு இல்லை அட்லீஸ்ட் செமி சாலிடாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். முழுசாக இருக்கிறத சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய டிஷ்ஷஸ்லாம் கீழே கொடுத்துருக்கோம். தட் இஸ் பாட்டேஜ் ஆஃப் ரைஸ் ஆர் சீரியல்ஸ், தட் இஸ் கஞ்சி, அரிசி கஞ்சியோ இல்லை பருப்பு கஞ்சியோ வச்சு நம்ம குடிச்சிக்கணும். ஃப்ரூட்ஸ் ஜூஸ், டெண்டர் கோகோனட் இதெல்லாம், தட் இஸ் இளநீ, அப்புறம் ஜூஸு இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம். ஜூஸ் அப்படிங்கிறது வந்து பழத்துலேருந்து புழிஞ்சு நீங்கள் வந்துட்டு இந்த பாட்டிலில் பேக் பண்ணி கொடுக்குற அது வந்து மேங்கோ ஜூஸு அப்படின்னா அதெல்லாம் மேங்கோ ஜூஸ்லாம் கிடையவே கிடையாது.
ஸோ அதெல்லாம் எசன்ஸ் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நல்ல இதுவாக பார்த்து டேரெக்டாக நீங்கள் பழம் வாங்கி அதுலேருந்து நீங்கள் புழிஞ்சு குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டீம்டு ஃபுட்ஸ் லைக், ஸோ அப்படி உடம்பு சரியில்லாமல் ஸ்டீம்டு ஃபுட்ஸ் லைக் இட்லி. ஸோ உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஆவியில் வேக வச்ச சாப்பாடு சாப்பிட்றது நல்லது. இடியாப்பம், இட்லி அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைஜஷன்ஸ் ப்ராப்ளமே இல்லாமல் பார்த்துக்கும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஃபுட் வேஸ்டேஜ். ஸோ ஃபுட் வேஸ்டேஜுங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதை பற்றி நீங்கள் எல்லாம் அவசியம் தெரிஞ்சே ஆகணும். ஸோ வாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து எப்படி வருது அப்படின்னா, இப்போது நம்ம வந்து நம்மளால் சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ஆஃப் த சாப்பாடு நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படியே வச்சிடுறோம். ஸோ வச்சதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அது வந்து வேஸ்டான ஃபுட்டு, அது வந்து யூஸ் பண்ண முடியாத ஃபுட்டு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ என்ன மாதிரி பண்ணுனா நம்ம ஃபுட்ஸ் வந்து வேஸ்டேஜை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் பண்ணி நம்ம வந்து சாப்பாடு வேஸ்டேஜை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன சாப்பிட போகிறோமோ அந்த சாப்பாடுறதை மட்டும் நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம தட்டில் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமேட்டுக்கு எனக்கு சாப்பிடல தோணலை, சாப்பிட்டது போதும், வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பாடை வச்சோன்னா அந்த சாப்பாடு வேறு வழியே இல்லை, நம்ம குப்பை தொட்டிலாம் கொட்டி ஆகும். சப்போஸ் அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, இல்லை யாராவது நம்மளோட சாப்பாடை வந்து நம்ம தட்டில் இருந்தாலும் ஷேர் பண்ணிப்பாங்கன்னா ஓகே, தட்ஸ் ஃபைன். இப்போ ஷேர் பண்ண முடியாத கேஸில் அது வேஸ்ட்டாக தானே போகும். ஸோ நம்ம எவ்வளோ சாப்பிடுவோமோ அந்த சாப்பிட்றதுக்கு தேவையான சாப்பாடை நம்ம எடுத்துக்கணும். அதை விட எக்ஸஸாக நம்ம எடுக்கக்கூடாது. சப்போஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு ரொம்ப எக்ஸஸாக இருக்குது, இல்லை நம்ம சமைச்ச சாப்பாடு ரொம்ப எக்ஸஸாக இருக்குன்னா யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணலாம் அந்த சாப்பாடை. லைக் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சாப்பாடை ஷேர் பண்ணி அந்த மாதிரி சாப்பாடோட வேஸ்டேஜை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். யாராவது இப்போ சப்போஸ் ரொம்ப ஜாஸ்தியாக எக்ஸஸ் ஃபுட் இருக்குது, இல்லை நேற்று வச்சு அந்த சாப்பாடு மிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதாவது அனிமல்ஸ்க்கு லைக் டாக்ஸு இல்லை வேறு ஏதாவது பூனை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுங்களுக்கு அந்த சாப்பாடை போட்டுட்டு அட்லீஸ்ட் அந்த சாப்பாடை அப்படியாவது வேறு ஏதாவது உயிரினங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்து நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபுட் ப்ரிசர்வேஷன். We can preserve the food for long time by using the following methods. ஸோ இப்போ ஒரு சாப்பாடை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம், எப்படி ரொம்ப நேரம் அதை வந்து கெட்டு போகாமல் அதை வந்து நம்மளால் தாக்கு பிடிக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிக்கிள் இருக்கு இல்லையா, ஸோ பிக்லிங் இன் சென்ஸ் புளிக்க வைக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போயிடாது. மிக்சிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வித் ஆயில் அண்ட் சால்ட். இப்போ வந்து எண்ணெயிலையும் உப்புலையும் ஏதோ ஒரு ஃப்ரூட்டோ ஒரு வெஜிடபிளோ நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா கன்ஃபார்மாக அது வந்து கெட்டு போகாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறது தான் ஊறுகாய். நெக்ஸ்ட்டு ரெஃப்ரிஜரேட்டிங். கீப்பிங் ஃபுட்ஸ் இன் த ரெஃப்ரிஜரேட்டர் டு ப்ரிசர்வ் தெம் ஃபார் அ ஷார்ட் டைம். ஸோ ரொம்ப இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் நம்ம அந்த சாப்பாடை வச்சோம் அப்படின்னா சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்ப நேரம் அதில் லைக் 2 days 3 days வச்சு சாப்பிட்றதெல்லாம் அது ஹெல்தி கிடையாது. ஒரு கொஞ்சம் நேரம் லைக் இப்போ நான் மதியம் செஞ்சேன் இல்லை காலையில் செஞ்ச சாப்பாடு நான் நைட்டே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான ஷார்ட் பீரியடுக்கு மட்டும்தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். லைக் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி உள்ளது. அதுவுமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சமைக்கக்கூடிய பொருள் எதுவும் அவங்க சொல்லலை. ரிமூவிங் த வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த ஃபுட். ஸோ என்ன பண்ணணும்னா ட்ரை பண்ணுறது. வாட்டர் கண்டென்ட் அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை மொத்தமாக சக் பண்ணி எடுத்துடுறது. ஸோ ட்ரையிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ்ஷு, ட்ரை சில்லிஸ், இது எல்லாத்தையுமே தட் இஸ் ஃபிஷ் அப்படின்னு சென்ஸ் உப்பு கருவாடு மாதிரி போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போடுறது, இல்லை ட்ரை சில்லிஸ் அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸஸான வாட்டரை அந்த ஃபுட்லேருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம வந்து ரொம்ப நாள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வரமிளகாவை நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா லைக் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கிறதுக்கும் இப்போ வரமிளகாவே ட்ரையாகவே இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா உடனே அது கெட்டு போயிடும். ஆனால் தண்ணி ஊற்றாமல் இப்படி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இல்லையா. ஸோ அது நெக்ஸ்ட் கேனிங். ஸோ கேனிங் அப்படின்னு சொன்னால் ஃபுட்டை வந்து நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கெட்டு போகாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம், ஜாமாக இருக்கட்டும் சாஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போயிடாது. ஓகே, இதில் புக் பேக் ஆன்சர்ஸ் இருக்குது. புக் பேக் ஆன்சர்ஸை நாளைக்கு போடுற வீடியோவில் உங்களுக்கு போட்டுடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவை நான் இப்போதைக்கு ஷார்ட்கட் பண்ணிக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நினச்சது பாய் ஃப்ரம் யூ மோக்ஷியா. பாய்.